நீங்கள் வந்து ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை நான் வந்து ஒரு நல்ல பெரிய டைரக்டர்கிட்ட போய் ஏடியா வந்து சேரணும், அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல படம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக என்கிட்ட கதை இருக்குது, அதுக்கு வந்து எப்படி திரைக்கதை எழுதணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப ஆர்வத்தோடு வந்து சினி ஃபீல்டுக்குள்ளே நுழையணும், நான் வந்து ஒரு படத்தை வந்து ஃபிலிம் மேக்கிங்கில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான சொல்லக்கூடிய ஒரு 5 விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து ப்ரொடியூசர்கிட்ட போய் நீங்கள் அந்த படத்தை கதையை சொல்லி அப்ரோச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியானதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கு முதல்ல நீங்கள் ஒரு டிஓபி கேமரா விஷயங்களை பற்றி உங்களுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் விஷயமாவது தெரிஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 40% உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். எந்த இடத்துல வந்து நம்ம ஆங்கிள் வைக்கணும், இந்த ஷாட்டை வந்து நம்ம எப்படி எடுக்க போகிறோம், ஃப்ரேம் வந்து எதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், எதை அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்லேருந்து காட்ட போகிறோம் அப்படிங்கிறத சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் வந்து டிஓபிக்கு சொன்னால் மட்டுமே உங்களோட விஷன் வந்து அந்த படத்தில் வந்து கிடைக்கும். 2வது விஷயம் என்ன, நீங்கள் டைரக்டர் ஆக போகிறீங்க அப்படின்னா 2வது விஷயம் நீங்கள் எதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எடிட்டிங் வேலையை வந்து தெரிஞ்சுக்கணும். அடித்து முடித்து எல்லா எடிட்டிங் வேலையுமே தெரியணும் அப்படிங்கிறது கிடையாது. எடிட்டரோட வேலையில் அட்லீஸ்ட் ஒரு 40% வேலை வந்து உங்களுக்கு தெரிஞ்சு எந்த இடத்துல தேவையில்லாத சீன்ஸ் இருக்குது, எந்த இடத்துல தேவையான சீன்ஸை வந்து நம்ம எடுத்துட்டோம், எந்த இடத்துல பாடல்கள் வைக்கணும், எந்த இடத்துல ஃபைட் சீன் வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு குறைந்தபட்ச அந்த ஒரு எடிட்டிங் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா அந்த படம் ரொம்ப நல்லா. பல படங்களை நம்ம பார்த்துருக்கோம், நல்ல விறுவிறுப்பான ஒரு சீன் போயிட்டு இருக்கல, இடையில வந்து ஒரு பாட்டை வச்சு அந்த படத்தோட போக்கை வந்து தடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு டைரக்டர் ஆகணும், ஒரு படம் வந்து மேக் பண்ண போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 40% உங்களுக்கு எடிட்டரோட வேலை வந்து தெரிஞ்சிருக்கணும். 3வது விஷயம் என்ன அப்படின்னா மியூசிக் டைரக்டரோட விஷயம் என்ன அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் டைரக்டர் ஆக போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா 3வதாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா மியூசிக் அதுக்காக வந்து நீங்கள் கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கணும், வெஸ்டர்ன் கற்றுக்கிட்டு தான் வந்து டைரக்டர் ஆகணும் அப்படின்னு நான் சொல்ல போகிறதில்ல. அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல என்ன மியூசிக் வேணும் அப்படின்னு சொல்ல தெரியணும். அதாவது வந்து குறிப்பாக உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா முகவரி அப்படிங்கிற படத்தில் வந்து துரை சார் அவர்கள் வந்து அந்த மியூசிக் டைரக்டர்கிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். இந்த இடத்துல எனக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன், இந்த மாதிரி எனக்கு மியூசிக் வேணும் அப்படிங்கிறத வந்து சொல்லி புரிய வச்சுருப்பார்ல. அந்த மாதிரி எந்த இடத்துல சைலண்ட் விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் மியூசிக் டைரக்டர் சொன்னீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு புரிஞ்சுக்குவாங்க, ஓ இந்த மாதிரி கேட்குறாப்ல அப்படின்னு. அட்லீஸ்ட் அந்த நாலேஜ் வந்து இருக்கும். படத்தையெல்லாம் முடிச்சுட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு ரீரெக்கார்டிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறத விட இந்த மாதிரி உங்களுக்கு நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸி. 4வது விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆர்ட் டைரக்டிங்கை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு வந்து ஒரு டீ கடை செட்டப் வேணும், ஹீரோ வந்து டீ கடையில் நின்று டீ குடிக்கிற மாதிரி நான் ஒரு சீன் எடுக்கணும், எனக்கு வந்து டீ கடை செட்டப் வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து விஷுவலாக வந்து பிளான் பண்ணியிருப்பீங்க. அதை வந்து நீங்கள் ஆர்ட் டைரக்டர்கிட்ட கன்வே பண்ணணும், எனக்கு இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அவர் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி விடுப்பார். எனக்கு ஒரு டீ கடை செட்டப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அவர் ஒரு மாதிரியாக டீ கடை செட்டப் வச்சுருப்பார், உங்கள் விஷுவலில் ஒரு மாதிரியாக இருக்கும், அங்கே சிங்க் ஆகிறது வந்து இடைஞ்சல் கொள்வது. முதல்ல அந்த ஒரு தெளிவு இருக்கணும். டீ கடை செட்டப்பு, எனக்கு இந்த இடத்துல டீ ஸ்டால் போடணும், இந்த இடத்துல வந்து டீ மாஸ்டர் நிற்கணும், இந்த இடத்துல கல்லாப்பட்டி இருக்கணும், இந்த இடத்துல அப்படி பைக்கை நிப்பாட்டிட்டு ஹீரோ வந்து டீ குடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி உங்கள் மைண்டில் விஷுவலாக நீங்கள் வந்து எழுதியிருக்கீங்க இல்லையா கதை, அதை வந்து அவர்கிட்ட வந்து சொல்லணும், இந்த மாதிரி எனக்கு வேணும். முதல்ல நீங்கள் வந்து ஆர்ட் டைரக்டரை பற்றி சின்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான 5வது விஷயம் ஒன்று இருக்குது. நீங்கள் ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து ஒரு ப்ரொடியூசர் ஆகணும். இதே சீனை வச்சுக்குவோம், இதே இந்த டீ கடை சீனை வச்சுக்குவோம். இன்றைக்கி இந்த சீனை எடுக்க போகிறீங்க, ஹீரோ வந்து பைக்கில் வந்து பைக்கை நிப்பாட்டு ஒரு தம்மு குடிச்சிட்டு ஹீரோயினை பார்க்குறாரு அப்படின்னு ஒரு சீனை வந்து நீங்கள் மேக் பண்ண போகிறீங்க. அப்போ இதுக்கு என்ன செலவாகும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 80% வந்து கால்குலேட் பண்ணி வச்சுருக்கணும். அப்படி வச்சுருந்தா ப்ரொடியூசருக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும், ஓ இவன் வந்து கொஞ்சம் தெளிவாக தான் இருக்கான், இந்த இடத்துல இவ்வளோதாகும், இந்த இடத்துல இவ்வளோதாகும் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி ப்ரொடியூசருக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுச்சு அப்படின்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பட வாய்ப்புகள் வந்து வர ஆரம்பிக்கும். இது எல்லாத்தையுமே நீங்கள் ஆர்டராக அப்படியே பழக்கப்படுத்திக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் சீக்கிரமே ஒரு நல்ல டைரக்டர் ஆகிடலாம். பல டைரக்டர்கிட்ட போய் ஏடியா சேர்கிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. எப்படி கதை எழுதுறது, என்ன மாதிரி கதை நான் ஒன்லைன் வச்சுருக்கேன், அதை வந்து நான் எப்படி கதையாக எழுதுறது, எப்படி ஸ்க்ரீன் ப்ளே எழுதுறது, என்ன செய்கிறது ஏது செய்கிறது அப்படின்னு தெரியலை அப்படிங்கிறவங்கள வந்து இந்த வீடியோ வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் வந்து டெல்டா டைரக்டர் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் அடுத்தடுத்து சின்ன வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு வரேன், அதை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆக்சுவலாக வந்து
இது எதனால் இந்த வீடியோ வந்து நான் இப்போ போடுறேன் அப்படின்னா, ஒரு பையன் என்கிட்ட கேட்டாப்புல, எப்படி என்ன செய்கிறது, இந்த மாதிரிலாம் நான் ஒரு கதை வச்சுருக்கேன், அதை வந்து நான் படமாக்கணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாப்புல. அவர் வந்து ஒரு நாவல் மாதிரி ஒரு கதை வச்சுருந்தாரு. அதை வந்து படமாக்கணும் அப்படின்னா சில விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். சரி, இந்த விஷயத்தை நம்ம யூடியூப்பில் சொல்லுவோமே அப்படின்ட்டு ஒரு ஐடியா தான். அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் இப்போ எடுக்கிறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.